தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூரண குணமடைய விரும்புகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். பாலவேல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை பாதுகாப்பும் தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக அந்நிலம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்ட நிலையில இந்த இறுதியாக 4வது நாளாக மன்னார்குடி பெரியார் சிலை அருகில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேள்வி எறிந்தேன். அவர் பூரண குணமடைய வேண்டும் என நான் விரும்புகிறதாக அவர் உரையாற்றிய உரையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பரப்புரையின் போது பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்துரைத்தார். குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் முறைகேடுகள் பல நடந்துள்ளன. அதை நான் வந்தவுடன் கண்டிப்பாக அந்த ஊழல் முறைகேடுகள் மூலமாக அவர்கள் சம்பாதித்த பணத்தை நான் கண்டிப்பாக மீட்டெடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை விமர்சித்தும் பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி ராஜசேகர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூரண குணமடைய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம்.